ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாருங்க, என் கொழுந்தனார் எதுவுமே கேட்டதில்லை எங்கள்கிட்ட இது வரைக்கும். இது செங்காலிலே இது ஒரு ரகம் இந்த மீன். இதை இன்னைக்கு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க போறோம். இன்னைக்கு வாங்க நண்பர்களை இப்ப கழுவிக்கலாம். ரத்தமா இருக்கும், நல்லா கிளீனா கழுவிதான் செய்யணும். இதை இது உள்ளெல்லாம் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு தான் செய்யணும். இதை இந்த மீன் வறுத்தாலும் நல்லா இருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், முள்ளு அதிகமா இருக்காது. பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். இது கொடுக்கலாம், முள்ளு இருக்காது இதுல. நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு நல்லா மசாலாவும் தடவி வச்சு போட்டு எடுக்க வேண்டியதான். ஆச்சி, நான் குழம்பு இருந்தா கூட ஆச்சு. என்ன பண்ற? மீன் வறுக்குறேன். என்ன இப்படி மசாலா போட்டு இப்படி வறுத்துக்கிட்டு இருக்குற? என்னாச்சு மசாலா இப்படி போட்டு இப்படியா மீன் வறுப்பாங்க? நான் எப்படி வறுப்பேன், நீ எப்படி வறுக்குற? நீ எப்படி வறுக்குற? நான் எப்படி சாந்து போட்டு எப்படி அருமையா வறுப்பேன், நீ எப்படி வறுக்குற? இது வரைக்கும் நான் முன்ன மீனே வறுத்தது கிடையாதா? நீ சொல்லி கொடுத்த அங்க இருந்து பாப்பா. மீன் குழம்பு வைப்போம், கறி குழம்பு வைப்போம், வருவோம். எங்க மீன் குழம்பு வச்சாலும் மூக்க பிடிச்சிட்டு போயிடலாம். 3 நாளா கொடுத்தாச்சு. அதான் நாங்க வறுத்து கொடுக்குறோமே. இங்க அங்க இருந்து ஏன் அங்க வருது? வறுத்து கொடுக்கல. எனக்கு என்ன வறுத்து நான் பாத்துக்கிறேன்னா வறுப்பாங்க. ஏன் முன்ன பின்ன என் புருஷனுக்கு நான் வறுத்து கொடுத்தது இல்ல? தான் வருவியா? குழம்பு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணாலும் அதுல ஒரு ஒட்டனை தான் வருவியா? மூக்க பிடிச்சிட்டு ஞாபகம் மாட்டோம். வருவான் ஓட்டான் மூக்க பிடிச்சிட்டு எங்க எனக்கு தெரியும் செஞ்சு கொடுக்க. நீ ஒண்ணு எனக்கு சொல்லி கொடுக்க வேணாம். எல்லா மீனும் வறுக்கிற சாந்து பத்தல எண்ணெய் பத்தாலும் தின்னா போதும் போ. நீ போ, நான் போறேன். எங்க மீன் குழம்பு கறி குழம்பு வைக்க மூக்க பிடிச்சிட்டு இருக்கும். குழந்தைனா இருக்குது, பொல்லாத குழந்தைனாவுக்கு வக்கலாத்து ஆச்சு. மீன் வரையோட குழம்பு வச்சியா? குழம்பு வைக்கலாமா? மீன் வறுத்துக்கிட்டு தான் இருக்கு. குழம்பு வச்சா வைக்கல குழம்பு. மீன் வறுத்துக்கிட்டு ரசம் வச்சுக்கலான்ட்டு பண்ணிக்கிட்டேன். இந்த 4 மீன் வாங்கதான் ரசம் வைக்கிறது, குழம்பு வைக்கிறது. அது போதும் எங்க ஃபேமிலிக்கு. ஆச்சு குழம்பு தானா கூட. குழம்பு வைக்கலமா, மீன் வறுத்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன மீன் வறுக்கிறேன்னுகிட்டே இருக்குதா? குழம்பு கேட்டா மீன் வறுக்கிறாங்குற. வேணும்னா நம்ம வறுத்த மீன் இருக்கு, எடுத்துட்டு போ. எனக்கு வேண்டாம், வறுத்த மீனா திங்க மாட்டானா? திங்க மாட்டேன்னா நான் என்ன செய்யறது? குழம்பு இருந்தாதான் நான் உன்னை கேட்டேன். குழம்பு இல்ல, வைக்கல. மீன் நம்ம இப்படி வறுக்குற, ஒரு சாந்து இல்ல, ஒண்ணும் இல்ல, எண்ணெய் ஊத்துல கடப்படாத மாரி வறுக்குற. இப்படியா போட்டு வறுப்பாங்க, எண்ணெய் இல்லாம அது இல்லாம? உனக்கு என்னமா பிரச்சனை? குழம்பு சாந்து ஓட்டி இருக்கா? இருப்பியா? தான் வருவியா நீ? குழம்பு வைக்கல, மீன் தான் வச்சிருக்கேன்னு சொல்ற. மீன் திங்க மாட்டேன்னு சொல்ற. அப்புறம் என்னதான் செய்யறது நானு? இந்த மாதிரியா வறுப்பாங்க மீன். அங்க இருந்து எனக்கு ஏதாவது குறை சொல்றதுக்கு தான் வர. நம்ம குழம்பு கேக்குறதுக்கு அப்படி சொல்ற நீ? நான் போறேன், எங்க எத்த மூக்க பிடிச்சிட்டு போயிருக்கோம். எந்த வீட்டுல கறி வேகுது, எந்த வீட்டுல குழம்பு வேகுதுன்னு போயிருக்கோம். எங்க கடா என்னாச்சு? சாந்தா ஒட்டல, ஒண்ணு வெட்டல, ஒண்ணு கூட இல்ல. அப்படி இருக்கு மீன் வறுக்குற. இப்ப நீ போறியா? உனக்கு கரண்டியால நான் வெட்டுட்டுமா? நான் போறேன், நீ இப்ப பாத்துக்க. நீ எப்படி ஏதாவது பசங்கதான் வருது. எப்ப பார்த்தாலும் வந்தா குழம்பு கூட சோறு கூட கேக்குறியா? வந்தா அது நோட்டினா இது அது குறை இது குறைன்னு சொல்றது. குறை சொல்லிக்கிட்டே இருக்குது எப்ப பார்த்தாலும். என்ன அப்புறம் எதுக்கு வருதுங்க? குறை சொல்றதுதான் வந்து போல இருக்கு. ஏதாவது ஆராய்ச்சி கண்டுபிடிக்கதான் வரும். நாங்கெல்லாம் மீன் முன்ன பின்ன வறுக்க இருக்க இல்ல. இதுதான் வருது. மசாலா ஏன் கம்மியா இருக்கு, எண்ணெய் ஏன் கம்மியா இருக்கு, அது பண்ணணும் இது பண்ணணும்னுக்கிட்டு குறை சொல்றதுக்கே வருது. மீன் எப்படி நல்லா செவந்து போய் நல்லா வெந்திருக்கு. இதை போய் குறை சொல்ல வர அங்க இருந்து இங்க. எப்ப பாரு ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா இவ சமைச்சு கொடுத்துட்டு தான் திங்கணும். நாங்க சமைச்சு கொடுத்தா திங்க கூடாது.
பாருங்க நண்பர்களே, மீன் எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்குன்னு பாருங்க. பிடிச்சிருக்கான்னு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.